உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சந்திரன் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே நான் சொல்றேன், நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கனம் மிகுதி தான். அந்த வகையில் கன்னி வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நட்சத்திரநாதனை விட்டுருங்க, அவர் போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரதுக்கு நம்மளுக்கு 27 நாள் 28 நாள் ஆயிட்டு எல்லாரும் நல்லா இருக்கேன் விசாரிச்சுட்டு வருவார். ஸோ ராசிநாதனை வைத்து தான் யூஸ்வலி நம்ம ஹஸ்தத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா அவரும் கொஞ்சம் அப்படியே வலு குறைவான நிலையில் 7ஆம் தேதி வரைக்கும் சூப்பர். 7ஆம் தேதிக்கு அப்புறம் பின்னோக்கிய நிலையான வக்ரகதியில் பயணிக்க போகிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாமல் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஒரு மாதிரி சரியா தப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலைகள் வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகளை கோச்சார கிரகங்கள் உருவாக்க காத்திருக்கிறது. மேபி உங்கள் தசாபதி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் இது ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக போகிறதில்ல. பட் அதுவுமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற போது தேவையில்லாத குழப்பம். இப்போ அப்படியே ஒரு மாதிரி சடனாக திடீர்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், காலையில் நல்லா தான் இருப்போம், திடீர்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போகும். திரும்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும், திரும்ப ஒரு மாதிரி. இப்போ இந்த மூட் ஸ்விங்குன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் வக்ரமான கண்டிப்பாக நடக்கும். அதுதான் ஜோதிட குறிப்பு. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த கொஞ்சம் அதற்கான வாய்ப்புகள் ஒரு 10% ஒரு 40-50% வரைக்கும் நிறையவே ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க ஏதோ ஒரு காரணம். அது இதுக்கு தான் இப்படிதான் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தேவையில்லாம நம்மளே போட்டு நம்மளை குழப்பிக்கிறது, அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ நம்மளாவே ஒரு கற்பனை இதை சிறக விரிக்கிறது. இதெல்லாமே இந்த மாதம் அப்போ என்ன தேவை, இதெல்லாம் யோசிக்கவே கூடாதுன்னு அர்த்தம். எப்பயுமே ராசி பலன் எதுக்கு பார்க்குறோன்னா அது ஒரு மேப் மாதிரி. இந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் அடைச்சிருக்கும், இந்த பக்கம் போனால் கரெக்டாக இருக்கும்னு எப்படி ஒரு ரூட் மேப் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு அடுத்து அந்த மாதிரி இந்த மாதத்தை கடப்பதற்கான ஒரு தூண்டுகோள் தான் நம்ம பழங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கொஞ்சம் தேவையில்லாத தாட் வரும்போது அப்படி லைட்டாக கட் பண்ணுறது ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே. நாட் ஓன்லி ஹஸ்தத்தில் சந்திரன் தான் இல்லை, அங்கே குரு இருந்தாலும் சரி, பெண்களுக்கு அங்கே சுக்கிரன் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு பிளானட் இருந்தாலும் மஸ்தத்தில் எந்த கொஞ்சம் ஏன்னா ஆல்ரெடி சனி உங்களை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சி வர பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ பிடிச்சிருக்கு பாவம் சனிக்கு. ஆனால் என்ன, குருவால் பார்க்கப்பட்ட சனி சுபத்துவமாகி பார்க்குறாரு. அதனால சுபத்துவமான விஷயங்கள் தான் மண்டல ஓடு. நான் எப்படி ஜெயிக்கிறது, நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுறது, நான் என்ன பண்ணால் ஜெயிப்பேன், எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் தான் நல்லவன், இந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கழிவிறக்கம், நமக்குள்ளேயே ஒரு 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 நான் தான் சூப்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன சினாரியோ எட்டிப்போம். ஸோ வாழ்வியல் என்பதே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். யாராக இருந்தாலும் நீ என்ன கொடுப்பா நான் என்ன கொடுப்பேன், அது எதுவாக இருந்தாலும் சரி, அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது புருஷனாக இருந்தாலும் சரி, அது மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அது மனுஷனே அப்படி தான். அதனால தான் மிரர் தெரப்பியாக நீங்கள் சிரிச்சிங்கன்னா நான் சிரிக்கிறேன், உங்களுக்கு கொட்டாய் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு இது டிஃபால்ட். அந்த வகையில் இந்த தடவை கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக என்னுடைய எண்ணங்கள்லாம் விரயமாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தேவையில்லாத சில எண்ணங்கள் வரும். அதை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் உங்களுக்கு அவ்வளோ உழைச்சேன், நீ எனக்கு இவ்வளோ உழைச்சேன்னு தேவையில்லாத சின்ன சின்ன டிஷ்ஷும் போகிறதுக்கான வாய்ப்பு வீடுகளில் இருக்குது. கொஞ்சம் கவனம். பெண்களாக இருக்க பட்சத்தில் நிறைய பேர் பாலை காய்ச்சி பொங்க விடுறது, இந்த டீயை பொங்க விடுறது இதெல்லாம் இருக்கும். அப்போ என்னென்னா சமையல் அறை என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் அந்த இடத்துல போய் அவர் சுக்கிரன் வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் வேற நீச்சமாக போகிறாரு நம்மக்கிட்ட ஸோ பெண்களுக்கு கிச்சனில் தாட் எங்கெங்கேயோ ஓடும், அதில் மட்டும் கவனமாக இருக்கும். இதெல்லாமா இதுவும் தான் சொல்லும். இன்னைக்கு காலையில் நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்கன்றதுல நைட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்ற வரைக்கும் சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம பண்ணல, அவன் பண்ணிகிட்ருக்கான். அதுதான் உண்மை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜோதிடம். நான் சொன்ன மாதிரி படித்து பாருங்கள். ஓகே, இப்போ டேரெக்டாக அப்படின்னா கொஞ்சம் இந்த இடங்களில் கவனம் தேவை. ஸோ பால் விஷயத்தில், பால் சார்ந்த பொருட்கள்கிட்ட, அதே மாதிரி வயிறு இன்டைஜஷன் ப்ராப்ளம், காலபுருஷனுடைய 6ஆம் இடம் அடிவயிறு, அந்த இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாமல் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 11ஆம் இடத்துல லாபத்தில் தான் குரு உட்காந்துருக்காரு, கூடவே 12ஆம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்காருன்ற போது ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் இல்லை. நல்லா தூக்கமாக வரும், கொஞ்சம் லைட்டாக சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும், லேசினஸாக இருக்கும். நான் திரும்ப சொன்ன மாதிரி நம்மள எல்லாரும் அடுத்தவங்க ஏதோ நம்மளை ஆட்டையை போட்டாங்களோன்ற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு சிந்தனை இந்த மாதம் ஃபுல்லாக ஒன்றா அடுத்தவர்களை திட்டுவோம், இல்லை நம்மளுக்கு எதுவுமே நடக்கலையேன்ற மாதிரி. நான் திரும்ப சொல்கிற மாதிரி சந்திரன் இல்லை, எந்த பிளானட் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த காரணியை, இந்த அமைப்பை தான் இந்த மாதம் கொடுக்க போகுதுன்ற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதெல்லாம் டெம்பரவரி. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருப்பீங்களா, அப்புறம் அப்படி பிளான் போட்டு அப்படியே இருக்கும். அதனால் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு யூஸ்வலே அது ரோகிணியாக இருந்தாலும் சரி, அஸ்தமாக இருந்தாலும் சரி, திருவோணமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சந்திர ஆளுமை தான்.
ரொம்பவே வாழ்நாளில் ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு இடத்த தக்க வச்சு தனக்கான ஒரு அங்கீகாரத்தோட நிற்கிறதுக்கு ஹஸ்த நட்சத்திரம் போராடுற மாதிரி 27 நட்சத்திரமும் போராடாது. ஹானஸ்டாக சொல்லணும்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வை, அவ்வளோ அறிவு, அவ்வளோ ஞானம், அவ்வளோ வேகம் இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல அப்படி கடவுள் வந்து வச்சிடுறாரு. இந்த தடவை அதிலெல்லாம் ஒரு நிவர்த்தி வரப்போகுது. நீங்களா போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, ஐயோ வேலையை விட்டோமோ, பிஸ்னஸ் பண்ணிட்டோமோ, ஐயோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாமோ, வேலையில் இருக்கோமோ, எதுவுமே யோசிக்க வேண்டாம். இல்லை ராசிநாதன் வக்ரமாகும்போது நம்மளை கொஞ்சம் வக்ரகதியில் யோசிக்க வைப்பார். ஸோ நம்மளை வந்து பின்னோக்கி போக வைப்பார். அப்போ என்ன ஆகும், தேவையில்லாத நினைவுகள் மூலமாக நம்மளை கொஞ்சம் அப்படியே யோசிப்போம். எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. இந்த வார்த்தை இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது உங்கள் வயலேருந்து வராமல் போகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் வேண்டாம். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்களோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்றதா உண்மை. ஸோ இந்த கொஞ்சம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத எண்ணங்கள்லேருந்து விடுபட வேண்டிய நேரமாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு விடயம் என்ன, அம்பிகை வழிபாடு மட்டும்தான். அம்பிகை வழிபாடு, ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே அம்பிகையை தான் இண்டிகேட் பண்ணும். அம்பிகை வழிபாட்டின் மூலமாக ஆனந்தத்தை பெறக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். ஏதாவது ஒரு அம்பிகை கோயிலுக்கு இந்த தடவை போவீங்க. அநேகமான காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அங்கேருந்து அந்த பிரசாதம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய அஸ்தத்துக்கு இந்த தடவை உண்டு. இல்லை காமாட்சி அம்மன் படத்தை பார்க்கறது, இல்லை வீட்டில் இருந்தாலே திடீர்னு இந்த காமாட்சி அம்மன் எடுத்து தொடச்சது, அதுக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணான்னு பார்க்கறது, ஏதோ ஒரு காமாட்சி அம்மனுடைய ஒரு தொடர்பு வரும். அதே மாதிரி திருப்பதி பெருமாளுடைய ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். இந்த தடவை நீங்கள் ஒன்றா திருப்பதி போவீங்க, இல்லை திருப்பதி பிரசாதம் உங்கள் கையில் கிடைக்கும், இல்லை யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு லட்டு கொடுப்பாங்க. திருப்பதி லட்டுன்னு இல்லை, லட்டுனாலே குரு தான். அதை யாராவது ஒருத்தவங்க லட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் எங்கேயாவது லட்டு யாருக்காவது கொண்டு போய் டொனேட் பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த மாதம் நிகழ்வதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. நடந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஃபைன். ஸோ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் தேவையில்லாம நீங்களா குழப்பிக்காதீங்க. ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாகும். 12ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற போது வீட்டில் இருக்க உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஸ்பௌஸோட ஹெல்த், உங்களுடைய மாமனார் மாமியாருடைய உடல்நிலை, உங்கள் அப்பா அம்மாவுடைய உடல்நிலை கொஞ்சம் அஸ்த நட்சத்திரக்காரங்க கவனம். ஏன் உங்களுடைய உடலே பார்த்துங்க, முதுகு தண்டு வட ஷோல்டர் ரெண்டுமே கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கால் பாத வலி, இது 3ம் நிறையவே இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதனால மேக்ஸிமம் கொஞ்சம் காலுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். சனி எல்லாமே இந்த பழமை என்று பொருள். ஆயுர்வேதிக் சித்தா மெடிசன் எடுத்திங்கன்னா சரியாக போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் பக்கத்தில் போய் பாருங்கள். அந்த மெடிசனை மாற்றும் போது அதற்கான விடயங்கள் கிடைக்கும். த்ரோட்டு, வயசு பிள்ளைங்களுக்கு த்ரோட்டு தான் பிரச்சனை. த்ரோட்டு, வயிறு, கொஞ்சம் 40 வயது கடவுங்களுக்கு இந்த 3 ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனம். ஸோ நல்லதே இந்த மாதம் நடக்காதா அப்படின்னா, நல்லதே நடக்காதெல்லாம் உள்ள, நல்லது சூப்பராக நடக்கும். ராசிநாதன் கொஞ்சம் வலு குறைவாக இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் வெளிப்படும். ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து அல்டிமேட்டாக இருக்குது. எப்படியும் குரு எல்லாத்தையும் அமுச்சு விட்டு தனியாக உட்காந்துக்க போகிறாரு. ஆனால் என்ன, அவர் அங்கே உட்காந்து பார்க்கக்கூடிய பார்வை என்பது உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு விழுகிறது. இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். திரும்ப சுக்கிரனுடைய பார்வை தான் 6ஆம் இடம். அப்படி இப்படியா வந்தீங்கன்னா சிவனும் குருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் இடம். சூரியனும் குருவும் சேர்ந்து பார்க்குற அந்த 5ஆம் இட பார்வை என்பது பிள்ளைகள் மூலமாக பெருமை, பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம், பிள்ளைகள் மூலமாக ஆனந்தம், இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமேன்ற ஒரு அங்காய்ப்பு, இதெல்லாம் நடக்கும். இல்லையா, நம்ம தசாபுத்தி ஓகேவா இருக்கா, பிள்ளைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். நல்ல இஷ்ட தெய்வத்துடைய அமைப்பு, குலதெய்வத்துடைய அமைப்பு, இதெல்லாம் கிடைக்கும். ஏதாவது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருது, இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, பெரிய ஞானிகள், முனிவர்கள், சித்த புருஷர்களை போய் மீட் பண்ணுறது, அவர்களுடைய இடத்துக்கு போயிட்டு வர்றது, அந்த ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, திடீர்னு எதிர்பாராமல் அந்த இடத்துக்கு போய் நம்ம நமஸ்காரம் பண்ணுறதுன்ற மாதிரி உங்களுடைய பயணங்கள் என்பது 12ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருக்கும்போது, அது குருவோடு சேர்ந்து இருக்கும்போது, அது கடக வீடாக இருக்கும்போது கண்டிப்பாக ஊருக்கு உழைக்கக்கூடிய மக்களை சந்தித்தல். அப்போ செலிபிரிட்டியோவும் கிடைக்கிறது, இல்லை எம்எல்ஏவை பார்த்தேன், மினிஸ்டரை பார்த்தேன், எம்பியை பார்த்தேன், அவர்கள் சம்மந்தப்பட்ட ஆட்களை பார்த்தேன், இல்லை அரசியல்வாதியோடு நான் பேசினேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்போடு இந்த மாதம் கண்டிப்பாக நகரக்கூடிய வாய்ப்பு 100 விழுக்காடு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சரி, ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 2ஆம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் கேதுவோட சேர்ந்துருக்காரு. கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. பெண் குழந்தைகள் இருக்காங்க, படிக்கிற வயசில் கூடிய பெண் குழந்தைகளுடைய வயிறு கவனம், அதுவும் 13 வயதில் இருக்காங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு யூட்ரஸை கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய காலமாக இருக்குது. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பிள்ளைங்க டயர்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அஸ்த நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டயர்டை, கொஞ்சம் விட்டமின் குறைவை இந்த தடவை கண்டிப்பாக பிள்ளைகள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். சனியுடைய பார்வை ஒரு மாதிரி சக் பண்ணும். கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான ஆகாரத்தை கொடுங்க. படிப்பெல்லாம் விட்டுருங்க, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஹெல்த்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகே.
20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன மாதிரி தான். கொஞ்சம் நீங்களா போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது, சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் நல்லவர் தானே, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த பிளானட் பண்ணுற விஷயத்தை பற்றி நீங்களே பெருசாக ஒன்றும் குறைப்பட்டுக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இந்த துலாமும் சரி, இந்த கன்னியும் சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த சிம்மமும் சரி, மூணும் இந்த சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொஞ்சம் அது கேதுவோட பிடியில் இருக்கும்போது சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு மனக்லேதங்கள் வந்துட்டு தான் போகும். அதனால் பெருசாக யோசிக்க வேண்டாம். மற்றபடி நல்ல காரியம்லாம் சூப்பராக நடக்க போகுது. நிறைய பேருக்கு நீங்கள் தலைமைத்துவமாக இருந்து உங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சிகளுக்கு பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் உண்டு. அப்பாவோட உடல்நிலை கவனம். உங்களுக்கு த்ரோட்டு, நான் சொன்ன மாதிரி 20 வயது 40 இருக்கக்கூடிய பசங்களுக்கு த்ரோட்டு, வயிறு ரெண்டையும் கவனமாக பார்த்துக்க வேண்டிய அமைப்பு. ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 10ல் குரு வந்துட்டு போய் இப்போதான் ஒன்றியான அமைப்பினால தேவையில்லாமல் மனசு கண்டிப்பாக சஞ்சலப்பட்டே தீரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை படாமல் இருக்கிறதுக்கு தினம் தண்ணியை குடிச்சிட்டு காலங்காலத்தில் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. ஏதாவது கோவம் வருதா, டென்ஷன் ஆனால உடனே தண்ணியை குடிச்சிருக்கேன். ஏன்னா அஸ்தம் அப்படின்னாலே சந்திரனாலே நீர்க்காரங்க இல்லையா. நேராக போங்க, முடியும். உங்களால் ஒன்றும் பொருளாதார வசதியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சூப்பர் தான் அப்படின்னு நேராக போங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கோ இல்லை முருகன் கோயிலுக்கோ போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இரவு தண்ணீர் பாட்டில் வாங்கி தானம் கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, சுக்கிரன் ராகு பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது மிகச்சரியான முறையில் உங்களுக்கு நல்லவையாக ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா வாட்டர் பாட்டில் எல்லாம் ராகு உள்ள இருக்கிற தண்ணி சந்திரன். அப்போ சந்திரன் ராகு ஆக்டிவேட் ஆச்சுன்னா மைனை வேற ரீதியாக பெருசாக யோசிக்கும், கீழே யோசிக்காது. ஸோ இது ஒரே ஒரு விஷயம் தான். எப்பவுமே நான் சூப்பர் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா நம்ம மைண்ட் அப்படி போகும். ஐயோ நான் சூப்பராக இல்லையோ, நான் சூப்பராக இருந்தேனே, இப்போ இப்படி இருக்கேனே, இப்படி யோசிச்சிங்கன்னா அடுத்த வேலையை பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் இந்த மாதம் யோசிக்க வைக்கும். இல்லை நீங்கள் இப்போ யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க. அதனால இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். தண்ணீர் பாட்டில் தானம் கொடுக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் அதே மாதிரி கடன்களும் விரேகம் தண்ணி மாதிரி ஆறுதல இருந்தும் ஓரளவுக்கு தவிர்க்கப்படும். ஸோ ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் தேவை. ஸோ அஸ்த நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? வாராகி வழிபாடு மிகச்சரியான முறையில் உங்களை இயக்கும். வாராகியம்மன் வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடும் இதர அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்கக்கூடிய வழிபாடாக இருக்கு. கண்டிப்பாக பஞ்சமி இதோ வந்துட்டே இருக்கு, ஆஷாட நவராத்திரி வேற வருது. வாராகி வழிபாடு பண்ணக்கூடிய அதே மாதிரி சுக்கிரன் எல்லாமே பெண்கள் இல்லையா, உங்கள் வீட்டில் யாராவது பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு, இல்லை பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு ஆடி மாதம் சுமங்கலி பொருட்கள் வைத்து தானம் கொடுத்துப்பார்கள். வாழ்க்கை சுகமாக தித்திக்கு. இந்த தடவை அஸ்த நட்சத்திரக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிந்து இந்த தடவை தவளை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, தவளையா? ஆமாம். கொஞ்சம் தேவையில்லாமல் எப்படி நுதலும் தன் வாயால் கெடும் அது தன்னை யோசிச்சுக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாமல் மைண்டை போட்டு குழப்பிக்காதன்னு சொல்லக்கூடிய காரணியாகத்தான் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர் தவளை பார்த்தல் நிகழ்வு இருக்குது. பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஓகே பிளானட் ஏதோ பண்ணிட்டு இருக்கு, நம்ம விதி நல்லா தான் இருக்குது, கோச்சாரம் சரியாச்சுன்னா அடுத்த மாதம் சரியாக போகும், நம்மளா போட்டு நம்மளை குழப்பிக்க வேணாம், நம்ம இறைவனோட பிள்ளைங்க தான், நம்ம ஜாலியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் உங்களுக்குள் உதிச்சிடணும். ஓகே, டீல். ஸோ தவளை பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அமைதி காக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் விடுதலை மலர காத்திருக்கிறது.